வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஜாக்கி சானோட மீண்டும் ஒரு கியூட்டான பாண்டா ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஃபேண்டசி வேர்ல்டு, ட்ரைபல் அட்வென்ச்சர், காமெடி, சேசிங், ஆக்ஷன் அப்படின்ட்டுன்னு எல்லாமே கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா வந்திருக்கிறது தான் பாண்டா பிளான் த மேஜிக்கல் ட்ரைப். இந்த படம் குழந்தைகளை கவரக்கூடிய ஒரு படமா இல்ல ஜாக்கி சான் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஆரம்பத்துல ஜாக்கி சான் அந்த ஃபேமஸான பாண்டா குட்டியான ஹூஹுவை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. போற வழியில சில ட்ரைபல் மக்கள் அவங்க வந்த காரை தாக்குறாங்க. அதுல பாண்டாவும் ஜாக்கி சானும் மயக்கம் ஆகுறாங்க. கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ஒரு மிஸ்டீரியஸான ட்ரைபல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த ட்ரைபல் மக்கள் அந்த பாண்டா குட்டிய ஒரு தெய்வீக கிரியேச்சர் அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாண்டா குட்டியை வச்சுதான் தங்களோட கிராமத்துக்கு வர இருக்கிற அழிவை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜாக்கி சான் அந்த பாண்டா குட்டியோட சேர்ந்து அங்க இருந்து தப்பிக்க என்னென்ன முயற்சிகள் பண்றாரு, அந்த ட்ரைபல் மக்களோட பாரம்பரியம் என்ன, இதுக்கு இடையே நடக்கிற காமெடிகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்றதுதான் படத்தோட நீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா வேற யாரு, ஜாக்கி சான் சார் தான். அவருக்கு 72 வயசு ஆகுது. ஆனா இந்த வயசுலயும் ஆக்ஷன் காட்சிகள், ஸ்டண்ட் காட்சிகள், எமோஷன் காட்சிகள்ல ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படின்ட்டுன்னு பர்ஃபார்மன்ஸ்ல சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. படத்துல குட்டி பாண்டா ஊஹூ சம்பந்தப்பட்ட காட்சிகள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது. படத்துல ட்ரைபல் வேர்ல்டு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வர செட் ஒர்க் ஆகட்டும், ட்ரைபல் வேர்ல்ட இவங்க சினிமோட்டோகிராபிக் ஆங்கிள் மூலமா கவர் பண்ண விதங்களாகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்கக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வர காமெடி காட்சிகள் சில இடங்கள்ல நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்குது. படத்துல டீம் ஒர்க், ஃப்ரெண்ட்ஷிப், கேரிங் அப்படின்ட்டுன்னு சமூகத்துக்கு நல்ல மெசேஜ் கொடுக்கிற மாதிரி படத்தோட கிளைமேக்ஸை இவங்க கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாண்டா பிளான் 1 படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தோட திரைக்கதை டவுனா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா ஏற்படுத்தாம திரைக்கதை பிளாட்டா தான் மூவ் ஆகுது. நீங்க பழைய ஜாக்கி சான் படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுல அவரு ஆக்ஷன் காமெடி அப்படின்ட்டு மேஜிக் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த மேஜிக் இந்த படத்துல குறைவா தான் இருக்குது. நீங்க ஜாக்கி சான் பட ரசிகரா இருந்தா உங்களுக்கு சின்ன ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படத்துல வர காமெடி காட்சிகள் சில இடங்கள்ல ரிப்பீட் ஆகிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.2 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.